ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி கதை கேட்கலாம் வாங்க. ஒரு குட்டி கிராமத்தில் ராமு லக்ஷ்மின்னு 2 பேர் வாழ்ந்து வந்தாங்க. ஏங்க சீக்கிரம் சாப்பிடுங்க, கடைக்கு போயிட்டு மளிகை சாமான் கீரைலாம் வாங்கின்னு வரலாம். சரி, சாப்பிட்டு தானே இருக்கேன், கொஞ்ச நேரம் இரு. அப்பன்னு பார்த்து அந்த வழியாக கீரை விற்கிறவர் வந்தார். கீரைம்மா, கீரை வாங்கறதுக்கு வாங்க. லக்ஷ்மியும் கீரை வாங்கறதுக்கு வந்தாங்க. எவ்வளோப்பா ஒரு கட்டு கீரை? ஒரு கட்டு கீரை 8 ரூபாய்மா, விலைலாம் ஏறி போய் கிடக்குது. என்னது 8 ரூபாயா? 8 ரூபாயெல்லாம் முடியாது, வேணும்னா 3 ரூபாய் தரேன், 2 கட்டு கீரையை கொடுத்துட்டு போங்க. கீரை விலையை கேட்டா தங்க விலை சொல்றியப்பா நீ. நான் வேணும்னா 2 கட்டு வாங்கிக்கிறேன், 3 ரூபான்னு கொடு. 3 ரூபாய்க்கெல்லாம் வராதுமா, இந்த காலத்துல உனக்கு யாரு 3 ரூபாய்க்கு தராங்க? நீ போய் வேற எங்கன்னா வாங்கிக்கோ. கொடுக்கலன்னா போ, உன் கீரை யாருக்கு வேணும்? அந்த கீரைக்காரரும் இவங்க ரொம்ப விலை கம்மியாக கேட்குறாங்களே, எப்படி தரதுன்னு போயிட்டாரு. ஆனா முதல் வியாபாரமே இப்படி ஆயிடுச்சே, நம்ம வேணா 5 ரூபாய்க்கு கேட்டு பாப்போமா? ஏமா, வேணும்னா 5 ரூபாய்க்கு தரேன், வாங்கிக்கிறியாமா? சரி வாங்க, 5 ரூபாய்க்கே வாங்கிக்கிறேன், போனால் போதுன்னு லக்ஷ்மி கூப்பிட்டாங்க கீரைக்காரரை. கீரைக்காரரும் வந்து 2 கட்டு கீரையை கொடுத்துட்டு 10 ரூபாய் வாங்கிக்கினாங்க. என்னம்மா பண்றது, எல்லாமே விலை ஏறி போய் கிடக்குது. நாங்க என்ன வேணும்னே விற்கிறோம் இவ்வளோ விலைக்கு. திடீர்னு கீரைக்காரரு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. ஐயோ என்னாச்சுங்க உங்களுக்குன்னு பதறி போய் தூக்குனாங்க லக்ஷ்மி. காலையிலேருந்து இன்னும் சாப்பிடலம்மா, இப்போ போய் சாப்பிடணும் இதெல்லாம் வித்துட்டு. சரி வாங்க, எங்க வீட்லயே சாப்பிடுங்க. கீரைக்காரரும் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டுன்னு இருந்தாங்க. ஏண்டி, அந்த 3 ரூபாய்க்கு அவ்வளோ பேரம் பேசினியே, இந்த தட்டு நிறையா இருக்கு, இது 30 ரூபாய் ஆகுமே, அப்புறம் எதுக்குமா அவ்வளோ சண்டை போட்டு பேரம் பேசுற? வியாபாரத்துல தர்மம் பார்க்க கூடாதுங்க, அதே மாதிரி தர்மத்திலையும் வியாபாரம் பார்க்க கூடாது. அப்புறம் அந்த கீரைக்காரரும் சாப்பிட்டுட்டு கீரை விற்கிறதுக்கு போயிட்டாரு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.